நாட்டின் பல மாவட்டங்களில் நெற்கொள்வனவு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இந்நிலையில் அமைச்சர் வசந்த சமரசிங்க மர்தகமுல அரிசி களஞ்சிய தொகுதிக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். அரிசியின் விலையை தீர்மானிக்கும் நாட்டின் பிரதான மற்றும் தொன்மையான சந்தையாக மர்தகமுல கருதப்படுகின்றது. அனுராதபுரம், புலனறுவை, அம்பாறை, குருநாகல் உள்ளிட்ட நெல் பயிரிடும் மாவட்டங்களிலிருந்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் தமது உற்பத்திகளையும் குறித்த சந்தைக்கு கொண்டு வருகின்றனர். கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பிரதான நகரங்களில் மொத்த வர்த்தகர்கள் நாளாந்தம் அரிசி கொள்வனவுக்காக மர்தகமுல அரிசி வர்த்தக மத்திய நிலையத்திற்கு வருகை தருகின்றனர். மர்தகமுல அரிசி சந்தை அரச களஞ்சிய கட்டமைப்பு நிர்மாணப் பணிகள் 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போதும் இதுவரை அது பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. தற்போதைய அரசாங்கம் நெற்கொள்வனவு மற்றும் அரிசி விற்பனை தொடர்பில் விரிவான வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் அதன்போது குறிப்பிட்டார். நெற்சந்தைப்படுத்தல் சபையினால் கடந்த சிறுபோகத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட 50,000 தொன் நெல் அரிசியாக்கப்பட்டு சத்தோச கூட்டுறவு விற்பனை நிலையம் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பெருமளவு அறுவடை விவசாயிகளிடமிருந்து கிடைக்கப்பெறும் போது நெற்சந்தைப்படுத்தல் சபையின் களஞ்சியங்களுக்கு 120 ரூபாவுக்கும் நாட்டரிசி நெல்லும், 130 ரூபாவுக்கு சம்பா நெல்லும், 140 ரூபாவுக்கு கீரி சம்பா நெல்லையும் கொள்வனவு செய்வதற்கான நிர்ணய விலையை நாம் வழங்கியுள்ளோம். விவசாயிகள் வழங்கும் நெல்லை அரிசியாக்கி நியாயமான விலையில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். 2025ஆம் ஆண்டு எமது திட்டங்களுக்கு அமைய 2026ஆம் ஆண்டில் இதுவரை பச்சை அரிசியை 200 ரூபாவுக்கும் குறைவாக பேணுவதற்கும் நாட்டரிசியை 210 ரூபா முதல் 220 ரூபாவுக்கும் குறைவாக வைத்துக் கொள்ளவும் நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். விவசாயிகளுக்கு நிர்ணய விலையை வழங்குவதுடன் நுகர்வோருக்கு நிவாரண விலையை வழங்கி தேவையான அரிசியை மொத்தமாக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். களஞ்சிய சாலைகளில் சேகரிக்கப்படும் அரிசி நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக தொடர்ச்சியாக நாளொன்றுக்கு 300 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றது. இந்த போகத்தில் 1,00,000 மெட்ரிக் டன்னும் அதிகமான நெல் கொள்வனவு செய்யப்படுகின்றது. இந்த செயல்பாட்டை தொடர்ச்சியாக நாம் இவ்வாறே முன்னெடுத்துச் செல்வோம். திருகோணமலை மாவட்டத்தில் நெற்கொள்வனவு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெருமளவு நெல் தற்போது கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கம் முன்னெடுக்கும் குறித்த வேலை திட்டம் தொடர்பில் விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மகாவேலி நீர் முகாமைத்துவ குழு அமைச்சர் கேடி லால்காந்த் தலைமையில் கூடியது. பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னவும் அதன்போது இணைந்திருந்தார். சிறுபோகத்திற்கான நீர் விநியோகம் தொடர்பில் அதன்போது கலந்துரையாடப்பட்டது. அதிகாரிகளும் அதன்போது இணைந்திருந்தனர்.